தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மாவட்ட ஒருங்கிணைப்பாளருக்கு நிலையிலும் மாவட்ட நிலையிலும் தமிழக அரசு உதவியாளருக்கு ஊதியம் 20,000 வழங்கிடு. தமிழக அரசு தூய்மை காவலருக்கு குடும்ப நலநிதி திருத்தம் செய்திடு. நிதி 5 லட்சம் நிதி உடனடியாக வழங்கிடு. 5,000 ஊதியம் வழங்கிடு. 5,000 ஊதியம் வழங்கிடு. பணிப்படை 1 லட்சம் வழங்கிடு. பணிப்படை தமிழக அரசு ஒரு வெற்றிக்கு ஆபரேட்டருக்கு 12,000 ஊதியம் வழங்கிடு. தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் உடனடியாக இணைத்திடு. ஆர்ப்பாட்டமானது கிராம ஊராட்சி பணியாளர்களின் அடிப்படை வசதிகளை முன்னிட்டு 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு உள்ளது. இந்த கோரிக்கையானது கிராம ஊராட்சியின் அடிப்படை பணியாளர் உண்டானது. ஒவ்வொரு பணியாளரும் தூய்மை காவலர், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உதவியாளர், தூய்மை காவலர்கள், முழு சுகாதார இயக்குநர்கள், மக்கள் நல பணியாளர்கள், அதேபோல் கணினி உதவியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்கள் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய அனைத்து சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக சென்ற மாதம் நடைபெற்ற மாநில மாநாட்டில் முடிவெடுத்தது. இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று உள்ளது. இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது தமிழக அரசு நல்லதொரு தீர்வு கொடுக்கும் என்று நாங்கள் நினைத்து இந்த போராட்டத்தினை நடத்தி கொண்டு உள்ளோம். 16 அம்ச கோரிக்கை, அதாவது கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், முழு சுகாதார இயக்குநர்கள், மக்கள் நல பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்கள், கணினி உதவியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள், முழு சுகாதார இயக்குநர்கள், இந்த அடிப்படை வசதி கொண்ட அத்தனை பணியாளர்களுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டமானது அரசியல் சார்பற்றது. இந்த அரசு இந்த அத்தனை குடும்பங்களுக்கும் வாழ்வாதாரம் பயன்படுத்தணும், வாழ்வாதாரம் செஞ்சு கொடுக்கணுங்கிற கோரிக்கை வச்சு தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.